நேற்று நைட்டே நான் சொல்லியிருந்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்ட ஒரு விஷயத்த கவர்மெண்ட் இமீடியட்டா நிறைவேற்றிருக்கு. தொடர்ந்து பர்மனெண்டா நடத்துறதுக்கு ஒரு சொல்யூஷன் நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம போராட்டத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை உங்ககிட்ட திணிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருந்தேன். அதுக்காக நீங்க போயிட்டு இந்த மாதிரி மோசமான விதத்துல வன்முறையில் ஈடுபட்டு போராடணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. எதனால இப்படி பண்றீங்க? ஒரு வாரமா போலீஸ் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க. இந்த போராட்டம் வெற்றி அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது காரணம் போலீஸ் நம்மள நடத்தின விதம், நம்மள ஹேண்டில் பண்ண அவ்வளவு கண்ணியமான விதம். கவர்மெண்ட்டும் நம்ம கேட்டதை இமீடியட்டா டெல்லிக்கு எடுத்துட்டு போயிட்டு அது ஒரு சட்டமா நிறைவேற்றிருக்காங்க. சோ முதல் வெற்றியா இதை எடுத்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமா ஒரு வெற்றியா இருக்கிற நேரத்துல இவ்வளவு தப்பா வன்முறையில அடிதடியில கல்வீச்சுல எல்லாம் ஈடுபடுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல். யாரோ ஒருத்தர் நம்மள பொறுக்கின்னு சொன்னான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கோவம் வந்தது. ஆனா இதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்களா யார் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நிஜமாலே அந்த மாதிரி பேரை வாங்கிடுவோமோ அப்படின்ற ரொம்ப பயமா இருக்கு. யாரு ஸ்டூடெண்ட் ரோட்ல அங்க இருந்தாலும் சாதாரண மக்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சாதாரண மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஆனா இன்னும் மீதி இருக்கிற சாதாரண மக்களோ ஸ்டூடெண்ட்ஸோ தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. போராட்டம் முடிஞ்சது. எப்ப இதை நிறைவேற்றினாங்களோ அதுதான் நம்மளுக்கு முதல் கட்ட வெற்றி. தயவு செய்து கிளம்பி போங்க. இதுக்கப்புறம் நீங்க ரோட்ல இருக்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது. அப்படியே இருக்கும்போது இவ்வளவு வன்முறையை கையாளுறது வந்து ரொம்ப தப்பான கேவலமான விஷயமா இருக்கு. இந்த போராட்டம் மாபெரும் வெற்றி அப்படின்றத தாண்டி கேவலமான ஒரு போராட்டம் அப்படின்ற பேரோட முடிய வேணாம். இது ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை செஞ்சாங்க, அறப்போர் வழியில செஞ்சாங்க. இப்ப உள்ள யார் பூந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல. இப்ப நடக்கிறது எல்லாமே தப்பு. ப்ளீஸ் கோ ஹோம். The போராட்டம் protest is over. Please.